அபகரித்தாய் உங்காலடியில் என்னை கனிய வைத்தாய் என் மாரடி உயரத்தை அபகரித்தாய் உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய். நீ எங்க எல்லார்கிட்டயும் வாய் நல்லா தானே பேசுற, அது என்ன ரவி அண்ணா மட்டும் கண்டா மட்டும் எதுக்கு? என்னடா கிண்டல் பண்றியா? ஆமா நீ எங்ககிட்ட நல்லா தான் வாய் பேசு, ஆனா ரவி அண்ணா மட்டும் கண்டா உடனே ஏதோ பேச்சே வராத பிள்ளை மாதிரில பேசுற, நீ என்னமோ நடிக்கிற நீ. டேய் ரொம்ப கிண்டல் பண்ணாத, இங்க பாரு என்னமோ தெரியலடா, அவரை கண்டா மட்டும் பேச்சே வர மாட்டேங்குதுடா. ஆமா இங்க மட்டும் நல்லா பேசு. அண்ணா நீ வேற போனா, கேண்டீன்ல உள்ள காஃபி நல்லா இருக்காது, சரி பக்கத்துல அந்த பேக்கரியில போய் குடிக்கலான்னு போகணும். திடீர்னு பார்த்தா ரவி அண்ணா, இவளுக்கு சிக்னல் மட்டும் கொடுத்தேனா, இவன் என்னன்னா அந்த சக்திட்ட நல்லா பேசிட்டு இருந்த அண்ணா பார்த்துட்டாங்க. அப்புறம் என்ன போச்சோன்னாங்க, இவளை நல்லா லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க அண்ணா. ஆமா ரவி அண்ணாக்கு தான் பிடிக்காதுல்ல நீ யாரு கூட பேசுறது, அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த வேலை? ஏய் நம்ம காலேஜ் படிக்கிற பையன்டா, நானும் ஷாச்சனா அவங்க நின்றுட்டு இருந்தோம், வந்து பேசுறோம் என்னடா பண்ண முடியும், டேய் நீ போடா அப்படின்னு சொல்ல முடியும். அதான்டா அவன் சும்மா தான்டா பேசிட்டு இருந்தான், பார்த்துட்டு டப்புன்னு அடிச்சு விட்டாடுடா. ஆச்சனா உனக்கு இருக்கு உன் மேட்டர் தெரியும் போது. அட நீ வேற சும்மா இருண்ணா, நேத்து பார்க்கலான்னு போயிருந்தேண்ணா, அங்க பார்த்தா இம்சின்னு ஒரு ஆளுக்கு சவுண்டு, யாருன்னு பார்த்தா அண்ணா. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, என்ன போச்சுட்டாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, நோட்ஸ் தானே அவ கூட தரமாட்டாளா அப்படின்னு திட்டாங்க. அப்புறம் நான் வந்தேன், இவகிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா இமே உங்ககிட்ட கேட்க நினைச்சேன், என்ன பேசினாங்க? அதை ஏண்டி கேட்குற, உங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்டுட்டாங்க. எனக்கு அள்ளு விட்டுட்டு என்னது அண்ணனா, ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிச்சோ, ஐயோ அண்ணனை எப்படி காப்பாற்றலாம், நானும் முடிச்சு அண்ணவை பயந்து போய் கூட்டிட்டு வந்தா என்னை விட்டுட்டு தனியாக போய் பேசினாங்கடி. என்ன பேசினாங்க எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப நேரமாக தனியாக நின்று பேசிட்டு இருந்தாங்க. என்னடி சொல்கிற, அப்படி என்னடி பேசியிருப்பாங்க? ஆமாம் என்ன விட்டுட்டு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். போடி. ஆமாடி எங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா வாயடி, ராஜனா கண்டா மட்டும் அண்ணன் சொன்ன மாதிரி டைப் அடி. ஏய் சும்மா இருடி, ரொம்ப பண்ணாத. ஆமா உனக்கு தான் ரவி அண்ணனை பார்த்தா பயமா இருக்குல்ல, ஏன் அவருக்கு முன்ன போய் நிக்க? சரி அவரு கோவமா இருந்தா உன்னை வரக்கூடாது, அதுமே நீ ஏண்டி காஃபி கொண்டு போன, சாச்சனா இருந்தனால நீ தப்புன்னு இல்லைனா? நீ வேற சும்மா இருடா, இனி உங்க அண்ணன் இருக்க தெச பக்கம் நான் போக மாட்டேன்டா. பார்க்க தானே இருக்கும் எப்படின்னு. ஆமா என்கிட்ட பேச மட்டும் உங்களுக்கு பிடிக்காது, அவன் இந்த வேலைக்காரியுமே கிட்ட மட்டும் நல்லா பேசுங்க, அண்ணனும் தங்கச்சியும். நான் விட மாட்டேன், நான் உங்க சொந்த அத்தை பொண்ணு, அவனை என்கிட்ட பேச மாட்டீங்க, இந்த வேலைக்காரிட்ட மட்டும் நல்லா பேசுறீங்க. நான் இன்னைக்கு இது சும்மாவே விட மாட்டேன். அண்ணா ருத்ரா வரா? அவ வந்தா எனக்கு என்ன? இல்லண்ணா அவ ஏதாவது பைத்தியம் மாதிரி பாட்டி பேச்சு கேட்டு ஆடுறான், அதுக்கு நான் பலிகட ஆக முடியாது. குணா கத்துறா என்ன? நான் வந்து ஏதாவது பேசினானா எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு என்ன வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவேன். அவன் இந்த வேலைக்காரி கிட்ட மட்டும் நல்லா இழிச்சு பேசுற போல, அவனும் நல்லா வசியம் பண்ணி நல்லா தான் வச்சிருக்கா. தேவையில்லாம பேசுன நடக்குது வேற. சிட்டா ஆமா ஆமா பணக்கார பையனை பத்தி நல்லா வளைச்சு கைவசம் நல்லா பண்ணிருக்காளே, என்னத்தை காட்டி மயக்கினாலும். ஏய் இங்க பாரு, தேவையில்லாம வார்த்தையை விட்ட வீட்டுல யார் இருக்கானெல்லாம் பார்க்க மாட்டேன், உன் அம்மையும் பார்க்க மாட்டேன், உன் பாட்டியும் பார்க்க மாட்டேன், செவில பேந்துரும். இங்க பாரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அதானே ஃப்ரெண்டுனால நீ தப்பாவை பார்க்குற, உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியுமா? சீப்ப உன்னை தொடர்றது கூட கேவலம் தான். ஏய் நீ இந்த வீட்டு வேலைக்காரியா இரு, குரல வசத்து பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அத்தை என்ன பேசிட்டு இருக்க? அதானே அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். எப்பாரு தேவையில்லாம என் பிள்ளைங்க கிட்ட வந்து வம்பு இழுத்த இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது பாத்துக்கோ. அத்தை என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டு மருமக, அவ வேலைக்காரி. யாருக்கு யாரு மருமக? இங்க பாரு நான் முடிவு பண்ணணும் என் பையனுக்கு நீ வேணுமா வேண்டாமான்னு, புரியுதா? உன் அம்மையோ இல்ல உன் பாட்டியோ முடிவு பண்ணக்கூடாது. ஒழுங்கு மரியாதையை போயிடு, இல்ல தொலைச்சிருவேன். அத்தை நீங்க ரொம்ப பேசுறீங்க, பாட்டிக்கு தெரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போய் யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லுடி. இங்க பாரு இப்ப சொல்றேன், என் பையன் விஷயத்துல வந்து தலையிட்டான் அவளே சும்மா இருக்க மாட்டேன். அத்தை ரொம்ப பேசுறீங்க. இங்க பாரு என் பையனுக்கெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், இப்ப சொல்றேன். உன் சவகாசமே எனக்கு வேண்டாம், உன் குடும்பமும் வேண்டாம், நீயும் வேண்டாம். வேற எவனாவது நல்ல பையன் இருப்பான், போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு. ஆனா என் பையன்கிட்ட எல்லாம் வராத. நான் வாழ்ந்தா குணா கூட தான் வாழுவேன், எனக்கு கல்யாணம் பண்ணாலும் குணா கூட தான். பாக்குறீங்களா, உங்களுக்கு மருமக நான் தான். அதையும் நானும் போக்குதேண்டி. பொடி. ஏய் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல, அதான் நீங்க வரலைன்னா நானே லெஃப்ட் வாங்கிக்கலாம்னு தான் நினைச்சேன். சரி இன்னும் நான் பாத்துக்கிறேன். நீ அம்மாடி இமையா, சாரிம்மா அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஐயா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா அம்மாவுக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் போகிறேன். சரிங்கம்மா. என்னங்க என்னையா கூப்பிட்ட ஜானகி? வேற யாராவது இருக்காங்களா? நீங்க தானே இருக்கீங்க. ஜானகி ரொம்ப சந்தோஷமா இருக்கி, நீ என்கிட்ட பேசுற ஜானகி, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஜானகி. உங்ககிட்ட நான் ஒரு உதவிக்காக தான் பேசுகிறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளை, அவன் வாழ்க்கை இப்படி மிருகத்தனமாகவும் இப்படி போகிறத பார்க்க என்னால் முடியாது. என் பையன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியதும் என் பொறுப்பு தான். நான்
ஒரு உதவி கேட்குறேன், அதை மட்டும் செய்வீங்களா? என்ன ஜானகி உதவி இதுன்னு சொல்லி நீயும் நானும் வேறங்கிற மாதிரி பாக்குற. நீ என்ன வேணாலும் கேட்கலாம், அதுவும் நம்ம பிள்ளைங்க விஷயம். நான் எப்படி செய்யாம இருப்பேன்? என்ன பண்ணணும் சொல்லு. பாருங்க, எனக்கு உங்கள் தங்கச்சி பொண்ணு நேத்ராவாக இருக்கட்டும் ருத்ராவாக இருக்கட்டும் இந்த வீட்டு மருமகளாக வர்றது எனக்கு பிடிக்கல. நேத்ரா ரவிக்கு கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ரவி எந்த எண்ணத்தில் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குதான். ஆனால் இவங்க ரவிக்கு நேத்ராவையும் குணாக்கு ருத்ராவையும் கெட்டி வைக்க உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் பிளானை போட்டிருக்காங்க. எனக்கு அது சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணுவீங்களா? பாரு, நான் என் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். ஆனால் என் பிள்ளைங்க விஷயத்துல நான் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருப்பேன். சொல்லு, என்ன பண்ணணும்? ரவியை அனுசரித்து ரவியோட கோபத்தை பொறுத்து எல்லாம் போகிற பொண்ணு இமையால் மட்டும்தான் முடியும். இமையால் ரவிக்கு கெட்டி வைக்கணும். அது உங்களால் முடியுமா? என்ன சொல்ற ஜானகி? எனக்கும் அதே எண்ணம் தான் இருந்தது. ஆனால் இமையா நம்ம ரவியை கண்டாலே பயப்படுவா. அவள் என்னதான் ரவியை கண்டு பயந்தாலும், ரவி அவளை அடித்தாலும், அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரவியை விட்டு எப்போவுமே போனது கிடையாது. அதே இடத்துல ரவிக்கிட்ட அடியை வாங்கிட்டு நிற்க தான் செய்வா. அதனால தான் நான் சொல்கிறேன், ரவி மாறணும்னா இமையா அவன் லைஃப்பில் வேணும். அதுக்காக நீங்கள் இமையாவுக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சால் இதை நடக்க விட மாட்டாங்க. எதையாவது பண்ணி இமையால் தான் ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது உங்களால் முடியுமா? நீ சொல்லிட்டல, நம்ம வீட்டு மருமக, மூத்த மருமக இமையா. நான் ரவிக்கும் இமையாவுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். இமையா கிட்ட நான் பேசுகிறேன், ரவி கிட்ட நீங்கள் தான் பேசணும். அவன் ஒத்துப்பானான்னு தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது ஒத்திக்க வைக்கணும். இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்க. பாரு ஜானகி, நீ உதவின்னு சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. நான் பண்ணது தப்பு தான். நான் காலில் வேணா விழுது. நான் பண்ணது பெரிய தப்பு. உன்கிட்ட நான் மறைச்சிக்க கூடாது. நானே சொல்லியிருக்கணும். என்னை மன்னிச்சிரு ஜானகி. உன்னை இத்தனை வருஷம் உன் மனசில் உன்னை நோக்கடிச்சதுக்கும் எல்லாத்துக்குமே சாரி ஜானகி. என்னால் அதை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் என்னால் அதை மறக்கடிக்க முடியும். சாரி ஜானகி, என்னை மன்னிச்சிரு. நான் வேணும்னு எதுவும் பண்ணலை ஜானகி, நம்பு என்ன. நான் அதை பற்றி இப்போ பேசல, நான் அதை மறந்துட்டேன். அதை விடுங்க ஜானகி. முதல்ல நீங்கள் ரவிக்கும் இமையலுக்கான கல்யாண வேலையை பாருங்கள். ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாகவே இருக்கட்டும். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணம் முடிச்ச பிறகு இமையாளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ரவி வர விட மாட்டான். ரவி மனசில் இமையா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். அது கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்காக அவன் காதலை வெளிப்படுத்திடுவான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கி ரவி மாறுவான். இமையால் மட்டும்தான் ரவியை மாற்ற முடியும். இந்த நேத்ரா மட்டும் ரவி வாழ்க்கையில் வந்தான், ரவியோட வாழ்க்கை டோட்டலாக காலி. நீ சொல்றது புரியுது ஜானகி. கண்டிப்பா என் தங்கச்சி தான், என் தங்கச்சி பிள்ளைங்க தான். ஆனால் எனக்கே அவங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இங்கே எதுக்காக வந்திருக்காங்க? சொத்துக்காக. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மாவுக்கு அடுத்தா இந்த சொத்தை ஆளக்கூடாது. அவங்க பேத்திங்க தான், அவங்க வம்சம் தான் வாழணும். அதான் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. கண்டிப்பா யாருக்கும் தெரியாம நான் இமையாக்கும் ராஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி, உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? ஜானகி, உன் கையால் நான் காஃபி குடிச்சு 22 23 வருஷம் ஆச்சு. ஒரே காஃபி மட்டும் கிடைக்குமா? நானே என் கையால் போட்டு கொண்டாரேன். பாட்டி, அம்மா. என்னாச்சு? எதுக்கு கத்துற? என்னாச்சு ருத்ரா? அந்த வேலைக்காரிக்காக அத்தை என்னைய அடிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ஒன்னு அது ஜானகி அடிச்சாலா? எதுக்கு? அம்மா, அந்த குணா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். ஆனா அந்த இமையா மட்டும் நல்லா பேசுறாமா. அத போய் நான் கேட்டதுக்கு அத்தை என்னைய அடிச்சிட்டாங்க. பாரு, ஜானகி சும்மா எல்லாம் அடிக்க மாட்டா. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நீ ஒண்ணுமே பண்ணல, அப்படித்தானே? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. இங்க பாரு, தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். ஒன்னால எல்லா பிளானும் சொதப்புறம் போல இருக்கு. என்னாச்சு நேத்ரா? என்ன பண்ணா? பாட்டி, நான் இவகிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் நடிக்க தானே சொன்னேன் இவளை. அது கூடவா இவளால் பண்ண முடியாது? அங்கே என்னன்னா இமையால போவி குணா கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கா. அத்தை இவளை பலார்னு விட்டாங்க, அதனால தான். அது மட்டும் இல்லை, அத்தையவே ஏற்று பேசிட்டு இருக்கோ. அப்போ எப்படி அத்தைக்கு இவன் மேலே நம்பிக்கை வரும்? எப்படி குணாவை இவளை கட்டி கொடுப்பாங்க? அது அவ எப்படி என் குணா கூட பேசலாம்? எனக்கு அது பார்த்தாலே பிடிக்கல. என்னால அமைதியாக இருக்க முடியாது. ரவியத்தான் கூட அவ பேசினா நீ விடுவியா? நம்ம காரியம் நடக்கணும்னா நம்ம அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கணும். என்ன ருத்ரா, நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, இந்த வீட்டுக்கு மருமகனா அது நீங்க தானே? அப்படி ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டேன். நேத்ரா சொல்றதை கேட்கவே மாட்டியா ருத்ரா? அவளுக்கு என்ன சொன்னாலும் மரமண்டல யாராது. இப்போ என்னன்னா அத்தை இவகிட்டே சவால் விட்டு போறாங்க. நீ எப்படி என் பையனை கல்யாணம் பண்றேன் நான் பாக்குறேன், நான் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னு. உங்ககிட்ட தானே நான் சொன்னேன்.
கொஞ்சம் அமைதியா போ, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அந்த இமையால என்ன பண்ணணுமோ பண்ணலான்னு. அது வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லை. நீ ஏன் உன் வாழ்க்கையில மண்ணலி போடுவ போல? ருத்ரா, உனக்கு குணா வேணுமா வேண்டாமா? பாட்டி என்னாலலாம் குணம் இல்லாம வாழ முடியாது, எனக்கு குணம் வேணும். அப்போ கொஞ்ச நாளைக்கு உன் கோவத்துல மூட்டை கட்டிட்டு நடிக்கையாவது செய். அப்பதான் குணா உனக்கு. குணா மனசுல இடம் பிடிக்க துப்பில்ல, அத்தை மனசுல உனக்கு இடம் பிடிக்க துப்பில்ல. இப்ப 2 பேர்ட்டையும் வெறுப்பதான் சம்பாதிச்சு வச்சிருக்க. என்ன பாட்டி இப்படி சொல்றா? அது எப்படி பாட்டி? அந்த இமையா ஏதோ இந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி மாதிரி என்ன அதிகாரம் பண்றா? அதுக்கு நாங்க வேற வழி வச்சிருக்கோம். ஈஸ்வரி, என்னம்மா பையன் எங்க? நீங்க கொடுத்த செல்லம் தானே, எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவன் எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்குமா? நான் ஃபோன் அடிச்சாலும் அவன் ஃபோன் எடுக்குதான்ல, வீட்டுக்கு அவன் வரட்டு. ருத்ரா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதான், உன் களத்துல தாலி ஏறும் வரைக்கும் கொஞ்சம் நல்லவள மாதிரி நடி. உன்னை கொஞ்ச நாளைக்கு தான் நடிக்க சொல்றேன், உன்னை நல்லவளா மாற சொல்லலை. அந்த ஜானகி மனசுல முதல்ல இடத்த பிடி. அவ மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட, நீ தான் அவ வீட்டு மருமக, புரிஞ்சுக்கோ. ரவியை பத்தி பிரச்சனை கிடையாது. நேத்ராகும் ரவிக்கும் கல்யாணம் எப்படி முடியும் அது எனக்கு தெரியும். ஆனா நீ தான் இப்போ பிரச்சனையை இழுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க. அதனால நீ ஜானகி மனசுல இடத்த பிடி. பாரு ருத்ரா, இனிமேலாவது சொல்றத கேளு. அவசர கொடுக்க நீ எதுவும் பண்ணாத. அந்த இமையா கிட்ட கூட கொஞ்சம் நடி. என்னால அந்த வேலைக்காரிகிட்ட நடிக்க முடியாது, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. எதுக்குலாம் இந்த வீட்டுக்குள்ள விடுறீங்களோ எனக்கு தெரியல. நீ சொல்றத கேட்கவே மாட்டியா? அவளை என்ன பண்ண எனக்கு தெரியும். அவ இந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு நான் பண்ணுவேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னவும் பண்ணுங்க, ஆனா அவ என் கண்ணு முன்னே இருக்க கூடாது. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. என்னம்மா இப்படி பேசிட்டு போறா? எனக்கு மட்டும் அவ பேசுறதுல என்ன தப்பு? அந்த இமையால பார்த்தா எனக்கே பிடிக்கல. அவ என்கிட்டயே எவ்வளோ வாய் பேசினா. அவளை சும்மாவே விடக்கூடாது. அவ பேசுறதுல தப்பே இல்லை. பாட்டி நீங்க கொஞ்சம் இருங்க. அந்த இமையால என்ன பண்ண இந்த வீட்டு நடைய கால் வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் பண்றேன். அம்மா உடனே அண்ணாவை வர சொல்லுங்க. உடனே வர சொல்றேன். என்னம்மா ஜானகி இப்படி பண்றா? அந்த வேலைக்காரிக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஏன் பொண்ணை அடிச்சிருக்கா? ஜானகி பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். அவ இமையாலையும் அவ பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவ பேசினா அவ எப்படி விட்டு வைப்பா? அது இல்லாமல் அந்த குணாவும் இமையாலும் சின்னதுலேருந்தே ஒன்றா தான் வளர்றாங்க. அதனால கூட இவ தப்பா பேசினதை அவளால் தாங்கிக்க முடியாமல் அடிச்சிருப்பாளா இருக்கும். ஆனால் அதுக்காகலாம் என் பேத்தி அவ கை வச்சுட்டாலும் அந்த வேலைக்காரிக்காக சும்மா விட மாட்டேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு குணா இவ களத்தில் தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு, பார்த்துக்கலாம். சரிங்கம்மா, சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா? அதான் நமக்கு நல்லதுன்னு தோணுது. இல்லைனா ஜானகி வேற ஏதாவது பண்ணிடுவா. வெளியேந்து பொண்ணு எடுத்தாலும் எடுத்துருவா. நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ருத்ரா கிட்ட சொல்லி வை. கொஞ்சம் கோவப்பட வேண்டாம், பொறுமையாக இருக்க சொல்லு. கண்டிப்பாக குணா ருத்ராக்கு தான். சரிங்கம்மா. ஜானகி, நீ இந்த வீட்டுக்கு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அதையே மறந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்க. இரு, என் பேரங்களுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் முடியட்டு. அப்புறம் பாரு, நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. எப்பா ரவி, அப்பா உள்ள வாங்கப்பா. என்னப்பா வெளி நின்று கூப்பிடுறீங்க? உள்ள வர வேண்டியதானே? அப்பா டியூட்டிக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, ஒரு முக்கியமான கேஸ், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரிப்பா சரி. எப்பா ரவி, என்னப்பா என்னமோ கேட்க வந்திருக்கீங்க, தயங்குறீங்க? என்னப்பா சொல்லுங்க. அது ஜானகி ஒரு முடிவெடுத்திருக்கா. அது நீ அதுக்கு சம்மதிப்பியாப்பா? அப்பா என்ன சொன்னாலும் செய்வேன்னு எனக்கு வாக்கு தந்திருக்க. எனக்காக அப்பாவுக்காக இதை செய்வியாப்பா? அம்மா உங்ககிட்ட பேசிட்டாங்களாப்பா? இன்னைக்கு தான்ப்பா பேசுனா. அவ ஒன்று கேட்டிருக்காப்பா. அது உன்னாலதான் முடியும். அதான்ப்பா, நீ செய்வியாப்பா? என்னப்பா சொல்லுங்க. எனக்கு நீ ஒரு வாக்கு தரணும். அப்பா என்ன சொன்னாலும் செய்யணும். நீ அந்த வாக்குத்தான் நான் உனக்கு சொல்றேன் என்ன செய்யணும்னு. இப்போ முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லப்பா, நீ எனக்கு சத்தியம் பண்ணித்தா, நான் கண்டிப்பா சொல்றேன். அப்பா உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன் உனக்கு நம்பிக்கை இருந்தா சத்தியம் பண்ணு, இல்லைன்னா வேண்டாம். அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது அது அப்பா தயங்காம கேளுங்கப்பா. என்ன கேட்க வந்தீங்களோ தயங்காம கேளுங்க. கண்டிப்பா நான் செய்யறேன். இல்லப்பா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா இப்ப இல்ல, நான் கேட்கும்போது எனக்காக அதை செஞ்சிருப்பா. அப்பா என்னப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, அதுக்கான நேரம் இன்னும் வரல. கண்டிப்பா நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்கப்பா, நீங்க எப்போ சொல்றீங்களோ நீங்க கேட்டதை நான் பண்றேன். இல்ல இப்போ இமையால கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டா வேண்டாம், இவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அதுக்கான ஒரு நேரம் வேணும், அதுக்கான சரியான ஒரு காரணம் வேணும். இப்போ கேட்க முடியாது. இப்போதைக்கு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டோம். கண்டிப்பா நேரமும் காலமும் வரும்போது இவன் கண்டிப்பா இமைய காலத்துல தாலி கட்டுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, நான் கொஞ்சம் வேலை இருக்குப்பா,
உனக்கும் நேரம் ஆகுதுல, நீ கிளம்பு. அப்பா உன்கிட்ட நேரம் வரும்போது கண்டிப்பா கேட்குறேன். ம், சரிங்கப்பா. அப்பா என்ன கேட்க வந்தாங்க? என்னமோ கேட்க வாய் வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் வேண்டான்னு நேரம் வரும்போது கேட்குதுன்னு சொல்லுதாங்க. என்னவா இருக்கும்? அம்மா என்னது சொல்லியிருப்பாங்க? ஒன்றும் தெரியல. சரி, அப்பா சொல்ற வரைக்கும் பொறுத்திருப்போம். ஆமா, இந்த இம்சை காலையில இந்த ஆளை காணும், கண்ணிலே படல. என்கிட்ட பேசும்போது பயந்து பயந்து பேசுவோம். ஆனா குணாவெல்லாம் அவ படுத்துற பாட பார்த்தா இவளா என்கிட்ட இப்ப பேசுறான்னு தோணும். அவ எங்க இருக்கான்னு தெரியல. சரி, போச்சுல, வெளியே எங்கேயாவது நிக்கணும்னு பார்ப்போம். எப்படி சாச்சுனா குணா கூட தான் பேசிட்டு இருப்பான். பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம். சரி, போற வழி தானே, பார்த்துட்டு போவோம். குணா குணா ப்ளீஸ்டா, போவோம்டா. போய் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம்டா. டேய் ப்ளீஸ்டா, வாடா, கூட்டிட்டு போடா. டேய் ரொம்ப கெஞ்ச வைக்கிற பாத்துக்கோ. இங்க பாரு, ரவி எனக்கு தெரிஞ்சா பிரச்சனை, நான்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். டேய் அவருக்கு என்ன தெரியாம போரு, அவர் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரலடா. அப்புறமா நம்ம போவோம்டா. அவருக்கு தெரியாதுடா, ப்ளீஸ்டா கூட்டிட்டு போடா. ஆமா அண்ணா. ஐயோ இமையா, உனக்கு நேரம் சரியில்லடி. டேய் கூட்டிட்டு போவியா போக மாட்டியாடா? அது ரவி அண்ணன் எப்போ வந்தாங்க? ஐயோ, இமையாக்கு நேரம் சரியில்லை. ரவி அண்ணன் நான் பார்த்துட்டேன். அண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இமையாக்கு நேரம் சரியில்லைண்ணா. ஐயோ, இமையா பாவம். இமையாக்கு நான் சிக்னல் கொடுத்து பாக்குறேன். கொடுத்து பாரு. இமையா, நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டியா? வா, போய் அதை போய் என்னன்னு பாப்போம். பேச மாட்டாடா, அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். கூட்டிட்டு போடா. இல்ல இமையா, அது பின்னாடி பாருடி. டேய் என்னடா சொல்ற? லூசு, பின்னாடி திரும்பி பாருடி. பின்னாடி என்னடா? திரும்பி பாரு. அத்தி எப்ப வந்திருப்பாரு? டேய் மூஞ்சி சோகமா இருக்குலடா. மேடம், அத்தி கூப்பிடுறாரு. என்ன பண்ண? சரி, இப்படியே மூஞ்சி வச்சு சமாளிப்போம். என்ன? இல்ல, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன கண்டா மட்டும் அப்படியே பேச்செல்லாம் உள்ள போரு. அது இல்ல, எங்க போறீங்க? எங்கேயும் போறல. குணா நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு தான் போறோம், வேற எங்கேயும் போறல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னேன். எங்க போற? இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட குணா தான் கூப்பிட்டான், அதுக்கு தான் போறேன். நான் வரலன்னு தான் சொன்னேன். குணா தான் கட்டாயப்படுத்துறான், அதான். அடியே மியா, நீ என்ன அடி கோத்து விடுற? நான் அடி கூப்பிட்டேன், நீ தானே என்ன கூப்பிட்ட. இப்ப என்ன தூக்கி போட்டு விதிப்பான். நம்ம வாயை திறக்க வேண்டாம், நம்மளை கோத்துட்டாலும் கோத்துடுவா. ரவி அண்ணக்கிட்ட எல்லாம் அடியும் பேச்சும் வாங்க முடியாது. அப்போ நான் இல்லைண்ணா, நான் தான் கூப்பிட்டேண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு. வீட்டில் இருக்க போர் அடிக்கி, அதான் அப்படியே வெளியே போலாமான்னு கூப்பிட்டேன். அவ வரலன்னு தானே சொன்னா, நான் தான் அவளை வற்புறுத்து கூப்பிட்டேண்ணா. டேய் தேங்க்ஸ்டா. அங்க போறடி. இல்லையே, நான் வரும்போது உன்னை இவ தானே கூப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், வாரியா இல்லையான்னு. இல்ல நான் கூப்பிடல. ஓ, நீ கெட்டதும் காணாத நீ என் தங்கச்சியும் தம்பியும் சேர்த்து கெடுக்கிற. இங்க பாரு, இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருக்கணும். ஆனா அவை என்னோட ஃப்ரெண்டுனா, நீங்க பேசுறது சரியில்லை. உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வேலை பார்க்கறவ தான். டேய் குணா சும்மா இருடா, அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு. என்னது வாய்க்குள்ள சும்மாங்கிற? இல்ல ஒண்ணு இல்ல. நான் வர்க்க முன்ன அவ்வளோ வாய் பேசிட்டு இருந்தா என்ன கண்டோன்னா பயப்படுற மாதிரி நடிக்கிற. என்ன சாச்சனா? அது வந்துன்னா நாளைக்கு என்னோட பிறந்த நாள்ண்ணா. நீங்கள் தான் வருஷம் வருஷம் ட்ரெஸ் எடுத்து தருவீங்க. இந்த வருஷம் இன்னும் எடுத்து தரலண்ணா, மறந்துட்டீங்களாண்ணா? அதெல்லாம் மறக்கல, என்னோட ரூம்ல கபோர்டில் இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெளியே போனேன் தொலைச்சிருவேன். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.